நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். காட்சி தொடங்கிய செய்தியாளர்களை சந்திக்காதவர் தலைநகர் போய் இறங்கியவுடன் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய ரெடி ஆயிடுவார. ஓகே, கேமரா ஆக்ஷன் ஸ்டார்ட், போலாம் அப்படின்னு சொல்லுவாரா? எனக்கு இன்னொரு வியப்பு என்ன தெரியுமா? தலைநகர்லையாவது சார் சார்னு கூப்பிட்டாங்க. இங்கே இருக்கிற சென்னை பத்திரிகையாளர்கள் கோட்டை போர்ட்டிகோ பக்கத்தில் நின்றுட்டு சார் சார்னு கூப்பிடுற அட்டம்ப்டே விட்டுட்டாங்க. சிஎம் ஆஃபீஸ் அது மீடியாவுக்கு ஒரு ஆக்சஸ் இல்லாத ஆஃபீஸ் அப்படி இப்போது ஆகி கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல அறிகுறி. கவர்னர் ஆஃபீஸ் மாதிரியா? இப்போ யார் பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா திரு ஆடவ அர்ஜுனா தான் பவர்ஃபுல்லாக இருக்காரு. அவர் தான் ஆக்டிங் சிஎம் மாதிரி இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? நிழல் முதல்வர் மாதிரி இருக்கார் ஆடவ அர்ஜுனா. கட்சி விவகாரம், ஆட்சி விவகாரம் அத்தனையும் அவர் தான் இயக்குகிறார் என்று வெளித்தோற்றமும் இருக்கிறது, பேச்சும் அப்படித்தான் இருக்கிறது. இது கோட்டை, இதற்கென்று ஒரு மரபு இருக்கிறது, மாண்பு இருக்கிறது, எதுவும் தெரியல. இதுல ஆதவர்ஜுனா ஃபுல் பவர்ல இருக்காரு, நிழல் சிஎம்மா இருக்காரு அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? அவர்தான் தெரிகிறது. அவர் தான் பேசுறாரு, எல்லாம் அவர் தான் பேசுறாரு. விமர்சனம் முதலமைச்சர் மீது. முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிடுவதில்லை, பதில் கொடுப்பதில்லை. ஊழல் சக்தி என்று யாரை சொன்னார்? அதிமுக, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. அந்த அதிமுகவைத்தான் திரு விஜய் அவர்கள் ஊழல் சக்தி என்று சொன்னார். அந்த ஊழல் சக்தியின் ஒரு அங்கம் வெளியே உங்களை ஆதரிக்கும் போது அது தூய சக்தியாக மாறிவிடுமா? இப்போ அண்ணாமலை அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, ரொம்ப அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தமிழக அரசியலில் திரு அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய டெல்லி பயணத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது பிரதமர் மோடி அவர்களுடைய சந்திப்பு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கலை அப்படிங்கிறது ஏன்? அது தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு திரு விஜய் அவர்கள் மேற்கொண்ட முதல் டெல்லி பயணம். அவருக்கும் சரி, மீடியாவுக்கும் சரி, அல்லது பொது பார்வையிலும் சரி, ஒரு மகிழ்ச்சிகரமாக பயணம் என்றோ வெற்றிகரமான பயணம் என்றோ கருத முடியாத நிலையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் பிரதமருடனான அவரது சந்திப்பு வெறும் 7 நிமிடங்கள் தான் இருந்தது என்று. 10 நிமிஷம் கூட இல்லை. அதுதான், அதற்கு குறைவாகத்தான் இருந்தது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது அதெல்லாம் கழிச்சிடணும். உள்ளே போனது வெளியே வந்ததெல்லாம். ஸோ அதெல்லாம் கழிச்சுட்டா 7 நிமிடங்களுக்கும் குறைவு தான் என்று தெரிய வருகிறது. ஸோ அதில் என்ன பெருசாக பேசிட முடியும்? கர்டசி எக்ஸ்சேஞ்ச் அதுலேயே ஒரு 2-3 நிமிஷம் போயிடும். ஸோ வெற்றிக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம், இவர் இது சொல்லியிருக்கலாம். ஸோ இவர் தமிழ்நாட்டு விஷயம் சம்மந்தமாக நான் சிலதை கொடுத்துருக்கேன் பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆக இதிலேயே போயிருக்கும். அதன் பிறகு அவர் மிக விரைவாக வெளியே வந்தார் என்று தான் தகவல். நிதியமைச்சரோடு அவர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடங்கள் உரையாடுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அந்த சந்திப்பு 30 நிமிடங்கள் நடந்ததாக கூறப்பட்டாலும் தலைநகர செய்தியாளர் என்னிடம் தெரிவிப்பது கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதில் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை அவர் கொடுத்திருக்கிறார். இதில் நான் கேள்விப்படுவது விவரமறிந்த வட்டாரங்களிலிருந்து ஒரு முன்கூட்டியே சரியான திட்டமிடல், முன்கூட்டியே ஒரு கலந்தாலோசனை அதிகாரிகளுடன் இவையெல்லாம் நடந்திருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அங்கே தமிழக அரசனுடைய தலைமைச் செயலாளரும் முதலமைச்சருடைய முதன்மை செயலாளரும் இவரோடு போயிருக்கிறார்கள். மற்றபடி அவரோடு போனவர்கள் எல்லாம் அரசாங்கத்தோடு எந்த வகையிலும் தொடர்பில்லாதவர்கள். அவர்கள் எதற்காக இவர் உடனழைத்து சென்றார்? தனி விமான பயணம் அவருடைய சொந்த செலவிலா, அரசாங்க செலவிலா? இது போன்ற கேள்விகள் ஒரு சர்ச்சையாவதற்கு வழிவகுத்திருக்கின்றன. இது அவர் இன்னொன்று ஒரு 20 நாட்களாகவே வருகிற செய்திகள், அவர் ஒரு அணுக முடியாதவர் ஒருவராக இருக்கிறார். அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்துகிறார். ஆனால் அவருடைய மைண்ட் பல விஷயங்களில் என்ன நினைக்கிறார், ஆலோசனை கூட்டங்களில் கூட அவர் பெரும்பாலும் மௌனம் காக்கிறார் என்று தான் தகவல். ஓகே, கான்வர்சேஷன்ஸ் இல்லை, ஏதோ நோட்ஸ் தான் எடுத்துக்கிறார். பெரிய நோட்ஸ் எடுக்கிறார். சட்டசபையில் எப்படி உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கொண்டு வெளியிலே அறிக்கையோ பதிலோ கொடுத்தாரோ அந்த மாதிரி தான் பண்ணுங்கிறார். ஸோ டெல்லி பயணம் ஒரு பெருசாக இல்லை. நீங்கள் கேட்டீர்கள், பிரதமரை சந்தித்தார், ஆனால் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கலான்னு. காங்கிரஸ் சார்பில் கட் அவுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க டெல்லியில். ஆமாம்.
அவருடைய சோனியா காந்தி திருமதி சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திப்பது தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியும் நடைபெறலை. அதற்கான காரணம் என்னன்றதும் விளக்கப்படலை. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இதன் காரணமாக ஏதோ ஒரு கருத்து வேறுபாடோ அதிருப்தியோ என்ற மாதிரியான செய்திகள் பரவிவிடக்கூடாது என்பதற்காக அவர் செய்தியாளர்களை அவராக அழைத்து சந்தித்து, இந்த மாதிரி இதில் ஒன்றும் இது இல்லை, ஒரு தவிர்க்க முடியாத காரணங்கள்னால் அந்த சந்திப்பு வர முடியல, நடைபெற முடியல, ஜூன் 2வது வாரத்தில் அவர் வராரு, அப்போ சந்திப்பார் அப்படின்னு ஒரு விளக்கமெல்லாம் கொடுத்துருக்காரு. இதை தாண்டி இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா தமிழ்நாடு ஹவுஸில் அவரை கூப்பிட்ருக்காங்க. சார் பிரதமர் என்ன சொன்னார், என்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அவர் ஒரு வணக்கத்தை போட்டு போயிட்டார், மீடியாவை சந்திக்கலை. டெல்லி மீடியாவுக்கு இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் அவர்களோ அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களோ தலைநகரம் செல்லும்போது, முதலமைச்சராக செல்லும்போது பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். கலைஞரும் சரி செல்வி ஜெயலலிதாவும் சரி முதலமைச்சராக இல்லாத தருணங்களிலும் தலைநகர பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே தலைநகர பத்திரிகையாளர்கள் இவர் நிச்சயம் வருகிறார், முதல் முறை வருகிறார், தமிழ்நாட்டு பிரச்சனைகள் பற்றி பேசலாம், என்ன சொன்னார் என்று கேட்கலாம் என்று ஆவலோடு இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் சந்திக்க மறுத்து விட்டார் என்பது, அது ஒரு சந்திக்க மறுத்தார் என்பதே ஒரு பெரிய செய்தியாகிவிட்டது. ஆனால் எனக்கு என்ன அதில் ஒரு வியப்பு அல்லது வருத்தம் என்றால், தலைநகர செய்தியாளர்கள் இவர் சந்திப்பார் என்று எப்படி நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றுதான் எனக்கு கேள்வி. தமிழ்நாட்டிலேயே செய்தியாளர்களை சந்திக்காதவர் 2.5 ஆண்டு காலம் முதலமைச்சர் ஆன பிறகு சந்தித்தாரா என்பது ஒரு புறம் இருக்கட்டும், 20 நாட்களில் இன்னும் அவர் செய்தியாளர் சந்திக்கவில்லை என்பது இருக்கட்டும், அரசியல் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, செய்தியாளர்களை இதுவரை சந்தித்திருக்கிறாரா? கட்சி தொடங்கிய செய்தியாளர்களை சந்திக்காதவர் தலைநகர் போய் இறங்கியவுடன் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய ரெடி ஆகிடுவாரா? ஓகே, கேமரா ஆக்ஷன் ஸ்டார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லுவாரா? சினிமாவில் சொல்லுவார், செட்டுக்கு வந்துட்டாருன்னா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இங்கே அரசியல் களத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு நம்ம இங்கே இருக்கிறவங்களே காத்துட்ருக்காங்களே. எனக்கு ஒரு இன்னொரு வியப்பு என்ன தெரியுமா, தலைநகர்லையாவது சார் சார்னு கூப்பிட்டாங்க. இங்கே இருக்கிற சென்னை பத்திரிகையாளர்கள் கோட்டை போர்ட்டிகோ பக்கத்தில் நின்றுட்டு சார் சார்னு கூப்பிடுற அட்டம்ப்டே விட்டுட்டாங்க. ஏன்னா பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு கொண்டாங்களா என்னன்னு தெரில. கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, பவுன்சர்ஸ் நிற்க விடுவாங்களான்றத கேள்விக்குறி. போர்ட்டிகோ கிட்ட நார்மலாக அங்கே ஒரு இது போட்டு அந்த என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பேரிகேட் மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளை போட்டு அங்கே சம்டைம்ஸ் முக்கியமான நேரங்களில் மேடத்தை பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா கூப்பிடுவாங்க. சில நேரங்களில் மேடம் வந்து இப்படி கை காமிச்சிட்டு போயிடுவாங்க, சில நேரம் வந்து கிட்ட வந்து பேசிட்டு போயிருக்காங்க. சரி, இது ரைட்டு. மற்ற தலைவர்கள் ஸ்டாலினோ மற்ற தலைவர்களோ துரத்திட்டு போகிறாங்க, மைக்கை துரத்திட்டு போகிறாங்க, கார் உள்ள மைக்கை விடுறாங்க. இங்கே சென்னையில் அந்த மாதிரியான எந்த அட்டம்ப்டும் பண்ண முடியாத நிலை, பண்ணவும் நிருபர்கள் தயாராக இல்லை, ஏனோ அது தெரியல. ஆகவே செய்தியாளர்கள், தலைநகர செய்தியாளர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள் அல்லது வியப்பு தெரிவித்தார்கள் என்பதுதான் எனக்கு வியப்பு. சரி சார், இப்போ எனக்கு என்னன்னா, டெல்லியில் நடக்கிற எந்த விஷயமும் ஒரு தகவல் கூட வரலையே. இப்போது காங்கிரஸ் தலைவர்களை ஏன் சந்திக்கலை, இல்லை அவங்க விரும்பலையா அப்படிங்கிறது கூட ரைட் நோ. சார் நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் பிரதமர் சந்திப்பு, நிதித்துறை அமைச்சர் சந்திப்பு தவிர வேறு எந்த செய்தியும் வரல. முதல்ல தாவேகாவுக்கும் இந்த ஆட்சி நிர்வாகத்துக்கும் மீடியாவுக்கும் முதலமைச்சர் அலுவலகம், நான் சொல்வது முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் மீடியாவுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. முதலமைச்சர் அலுவலக செய்தி குறிப்புன்னு எதுவுமே வர்றதில்லை. வெறுமே அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தொழிலதிபர்கள் பார்க்குறாங்க பாருங்கள், அந்த ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும்தான். சிஎம் ஆஃபீஸ் அது வந்து மீடியாவுக்கு ஒரு ஆக்சஸ் இல்லாத ஆஃபீஸ் அப்படி இப்போது ஆகி கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல அறிகுறி இல்லை. கவர்னர் ஆஃபீஸ் மாதிரியா? கவர்னர் ஆஃபீஸ் கூட பரவாயில்லன்றான் நான். கவர்னர் ஆஃபீஸ் கம்யூனிகேஷன் ஏதாவது வரும் உங்களுக்கு. கவர்னர் வந்து அசம்பிளியில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா உடனே செய்தி வெளியிட்டார் ஆர்.என். ரவி. அவர் தரப்பு மாளிகை, ஆளுநர் மாளிகை அல்லது ஆளுநர் செயல்பாடு குறித்து விமர்சனங்களுக்கு ஆளுநர் தரப்பு பதில் கொடுத்து கொண்டிருந்தது. இங்கே இந்த மாதிரி பதில் ஏதாவது வருது. ஆர்.என். ரவி அவர்கள் இருந்தப்போ he was proved he was locked. அவர் ஒரு கவர்னர் என்ற அந்த பதவிக்குரிய ஹோதாவோடு இருந்தார், அதிகாரத்தோடு இருந்தார், அவர் டம்மியா இல்லை. சரி சார், எதுக்காக சொல்கிறேன்னா இருங்க, அது ஒரு பக்கம். இப்போ யார் பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா திரு ஆடவ அர்ஜுனா தான் பவர்ஃபுல்லாக இருக்கார். அவர் தான் ஆக்டிங் சிஎம் மாதிரி இருக்கார்.
புரியுதா உங்களுக்கு? நிழல் முதல்வர் மாதிரி இருக்கார் ஆதவ அர்ஜுனா. கட்சி விவகாரம், ஆட்சி விவகாரம் அத்தனையும் அவர்தான் இயக்குகிறார் என்று வெளித்தோற்றமும் இருக்கிறது, பேச்சும் அப்படித்தான் இருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் செக்ரட்டேரியட்டில் வச்சு கட்சி இணைப்பு விழாலாம் நடக்குது சார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? சாதாரணமான இது இல்லை. புஷி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா கிட்ட வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. புஷி ஆனந்த் இஸ் சீனியர் டு ஹிம் இன் த பார்ட்டி, சீனியர் டு ஹிம் இன் த கேபினட். பட் அவர் இங்கே வர்றாரு. ஸோ முதல் நாள் இதை கட்சி அலுவலகமாக கோட்டையா என்று பத்திரிகையாளர்கள் விமர்சித்த பிறகு அதிமுகவிலிருந்து ஆழ்த்துக்கும் படலத்தை அரங்கேற்றி தலைமைச் செயலகத்தில் உறுப்பினர் அட்டையை வழங்குகிறீர்களே, இது என்ன ஆட்சியா காட்சியா என்று பத்திரிகையாளர்கள் கேட்ட பிறகு அடுத்த நாள் சேருகிறவரை பனையூர் அலுவலகம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். முதல் நாள் என்ன பண்ணீங்க? கூத்து, கீழே ராஜினாமா கடிதம், மாடியில் உறுப்பினர் கடிதம் அப்படின்னு. என்னன்னா அனுபவமின்மை மட்டும் இல்லை, அலட்சியம். இது கோட்டை, இதற்கென்று ஒரு மரபு இருக்கிறது, மாண்பு இருக்கிறது, எதுவும் தெரியல. இதுல ஆதவ அர்ஜுனா ஃபுல் பவர்ல இருக்காரு, நிழல் சிஎம்மா இருக்காரு அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? அவர்தான் தெரிகிறது, அவர் தான் பேசுறாரு, எல்லாம் அவர் தான் பேசுறாரு. விமர்சனம் முதலமைச்சர் மீது, முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிடுவதில்லை, பதில் கொடுப்பதில்லை. ஆதவ அர்ஜுனா பதில் கொடுக்கிறார், ஆழ்த்துக்கும் படலத்தை நியாயப்படுத்துகிறார். ஆதவ அர்ஜுனா அதிமுக தவறான பாதையில் செல்கிறது, எங்களிடம் வருகிறார்கள் என்கிறார்கள். தவறான பாதையில் செல்லுபவர்களை சேர்த்து கொண்டு புனிதர்களாக்குவதற்கு நீங்கள் என்ன வாஷிங் மிஷினா? இதே கேள்வித்தானே பிஜேபி நோக்கி பல அது ஒரு அமைச்சர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆளுங்கட்சியினுடைய ஒரு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் அமைச்சருங்கிறதுல கேட்கிறாரு. அதுக்காக அவர் தான் நிழல் சிஎம் விஜய் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆதவ அர்ஜுனா என்ன? அப்படித்தான் இன்றைக்கு பொது வெளியில் பார்வை உருவாகி இருக்கிறது. நீங்கள் பார்க்கவில்லையா? ஒரு நானாவது உங்களை இதுவா சொல்றேன், ஷேடோ சிஎம் மாதிரி அவர் பிஹேவ் பண்றாரோன்னு ஒரு கருத்து உருவாகி உள்ளதுன்னு தான் நான் சொல்றேன். கவனமா வார்த்தையை பயன்படுத்துறேன். ஆனா உங்களுக்கு சோசியல் மீடியா கமெண்ட்டை பார்த்தீங்களா? விஜய் முதல் அமைச்சர், ஆதவ அர்ஜுனா முதல் போட்ட அமைச்சர்னு வருது. அந்த கமெண்ட்டை பார்த்தீங்களா நீங்க? இதெல்லாம் இந்த ஆட்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கருத்துக்கள் அல்ல. வெளியில என்ன மாதிரியான கருத்துக்கள் டிஎம்கேக்காரங்க போடுவாங்க, எதிர்கட்சிக்காரங்க போடுவாங்க. நமக்கு உள்ள என்ன ஃபேக்சுவலா நடக்குது, அந்த அளவுக்கு டோட்டல் ஆபரேஷனையும் தான் கண்ட்ரோல்குள்ள ஆதவ அர்ஜுனா கொண்டு வந்துட்டாரா அப்படிங்கிறது இருக்குல்ல சார்? அப்படித்தான் கொண்டு வந்துட்டாரான்னா வேற யார் நியாயப்படுத்துறா? அவர் தானே படுத்துறாரு. யார் முன்னிலையில் சேர்றாங்க? அவர் முன்னிலையில் தானே சேர்றாங்க, முதலமைச்சர் முன்னிலையில் சேரல. ஏனென்றால் முதலமைச்சர் நினைத்து கொண்டிருக்கிறார், இதன் மூலம் ஒரு விமர்சனமோ கரையோ வந்தால் அது இவர்களோடு போகட்டும், தன் மீது வராது என்று நினைத்து கொண்டிருக்கிறார். நினைப்பு தான் குழப்ப கிடக்குதுன்னு வாங்க. இவருக்கு இந்த கரை இவர்கள் மீது வராதா? 25 பேர் அடங்கிய வேலுமணி சிவி சண்முகம் தரப்பு அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு என்றைக்கு அந்த வீட்டுக்கு போனீர்களோ, அந்த ஆஃபீஸுக்கு போனீர்களோ, அப்போதே அது வந்து விட்டது. என்ன அது? குதிரை பேரம்ன்ற விமர்சனம். ஏனென்றால் ஒன்று தீய சக்தி, இன்னொன்று ஊழல் சக்தி. அதுதானே பிரச்சாரத்தில் அவர் முன்வைத்தது. ஊழல் சக்தி என்று யாரை சொன்னார்? அதிமுக, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. அந்த அதிமுகவைத்தான் திரு விஜய் அவர்கள் ஊழல் சக்தி என்று சொன்னார். அந்த ஊழல் சக்தியின் ஒரு அங்கம் வெளியே வந்து உங்களை ஆதரிக்கும் போது அது தூய சக்தியாக மாறிவிடுமா? அப்படி நீங்க அதுக்கு என்ன ஞானஸ்நானம் செய்வீர்களா? ஆகவே எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் அந்த முதல் 2-3 நாட்கள் எடுத்த நல்ல பெயரை அடுத்த ஒரு வாரத்தில் கெடுத்துக் கொள்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ அடுத்து என்ன வருது? இவர் வருவாரா, அவர் போவாரா, 3 எம்எல்ஏ வர போகிறாங்களா, 1 எம்எல்ஏ விஜயபாஸ்கர் வர போகிறாரா, அவருக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்களா, இந்த 4 எம்எல்ஏக்கள் விஜய் தொகுதியோடு சேர்ந்து 5 எம்எல்ஏ, இதோட விஜயபாஸ்கர் சேர்ந்தா 6, இன்னும் 2 வந்தால் 8, இப்படிலாம் ராஜினாமா செஞ்சு ஒரே நேரத்தில் இத்தனை இடைத்தேர்தல் வருமா? இவ்வளவு அரசியல் பேச்சுக்கள் தமிழக அரசியல் களத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றனவா இல்லையா? இப்போ சிவி சண்முகமும் விராலிமலை விஜயபாஸ்கர் 2 பேரும் தான் ஒரு அதிமுக நிலைப்பாட்டில் கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறாங்களா சார்? திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்றைய தினம் தொகுதியில் நன்றி அறிவிப்பு பயணம் போயிருக்காரு. இவரும் நன்றி அறிவிப்பு பயணம் போயிருக்காரு. சிவி சண்முகம், திரு சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் 2 பேரும் தனது நெருங்கிய நண்பர்கள் அல்லது கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வருகிறது. நான் விசாரித்தவரை
அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் திரு சி.வி. சண்முகத்தின் மிக நெருங்கிய நண்பர், அவரோடு நான் பேசிய வரை நான் அதிமுகவில் இருப்பேன், அமைதியாக ஒதுங்கி கொண்டு இருப்பேன் என்று அவர் கூறியதாக தகவல் வருகிறது. திரு விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்தவரை தாவேகாவுக்கு போவது பற்றி சில பேர் அவரிடம் ஆதரவாக கருத்து கூறினார்கள் என்றும், அதே சமயத்தில் சற்றும் எதிர்பாராத ஒரு திருப்பமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்தும் அவருக்கு அழைப்பு போயிருப்பதாகவும், நீங்கள் இங்கே வாருங்கள், உங்களை நாங்கள் மரியாதையுடன் நடத்துகிறோம், உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி தருகிறோம் என்று கூறியதாகவும் தகவல் வருகிறது. திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இலுப்பூரில் தன்னுடைய வீட்டிலே ஆதரவாளர்களுடனும் நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடத்திய போது திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியில் தன்முனைப்பாக தான் வைத்திருந்தான் சட்டம் என்பது போல செயல்படுகிறார், யாரையும் அவர் கலந்து பேசுவதில்லை, அதனால்தான் கட்சிக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று திரு விஜயபாஸ்கரும் கூறியதாக அந்த கருத்து கைத்தட்டலோடு வரவேற்கப்பட்டதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே அவர் அதிமுகவில் நீடிப்பாரா என்பது கேள்விக்குறி. அநேகமாக திரு விஜயபாஸ்கர் அங்கிருந்து இடப்பெயர்ச்சி செய்வார். அந்த இடப்பெயர்ச்சி என்பது எந்த பக்கம் என்பது நமக்கு திங்கட்கிழமை காலை தெரிந்துவிடும். திங்கட்கிழமை எனது முடிவை தெரிவிக்கிறேன் என்று அவரிடம் தொலைபேசியில் பேசிய ஊடக நண்பர்களிடம் அவர் கூறியிருக்கிறார். அவருடைய முடிவு தாவேகாவா திமுகவா? அநேகமாக தாவேகாவாக இருக்கும் என்று சிலர் யூகிக்கிறார்கள். ஆனால் எப்படி, நான் என்ன கேட்கிறேன், எத்தனை பேருக்கு திரு விஜய் அமைச்சராக தர முடியும்? எத்தனை பேருக்கு திரும்ப சீட்டு தரப்போகிறார்? 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள், இவர் போகிறார். ஆக இவர்கள்லாம் ஒரு சி.வி. சண்முகம், திரு சி.வி. சண்முகம் குறித்து எனக்கு சந்தேகம் இருக்கிறது. போனால் 6 ஆகும். நான் சொல்லுகிறது, அத்தனை பேருக்கும் சீட்டு தருவாரா? சீட்டு தந்தால் வேறொரு அரசியல் திருப்பம் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நான் எதிர்பார்க்கிறேன். பெரிய லெவலில் இந்த அரசியல் திருப்பத்தை நான் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துடுறேன் சார். ஏன் சி.வி. சண்முகமும் விராலிபுர விஜயபாஸ்கரும் எஸ்பி வேலுமணிலாம் போய் எடப்பாடியை சந்தித்து என்னன்ட்டாங்க, பழையபடி சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் ஏன் அதில் இணைய மாட்டுறாங்க? குறிப்பாக திரு சி.வி. சண்முகம் அவர்கள் திரும்பி வருகிறவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது போல ஒரு கடித வாசகங்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திரு சி.வி. சண்முகம் தெரிவித்து விட்டார். நாம் எடுத்தது ஒரு அரசியல் நிலைப்பாடு. தேர்தல் தோல்விக்கு பல காரணங்கள். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்கு, தாவேகாவுடன் முன்பே கூட்டணி வைக்காதது, அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்த்து கொள்ளாதது, இந்த கருத்துக்களை விவாதிப்பதற்கு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று நாம் கேட்டோம். அரசுக்கு எதிராக தாவேகாவுக்கு வாக்களிப்பது என்ற முடிவை இவர் எடுக்கிறார், ஆதரவாக வாக்களிப்பது என்ற முடிவை நாம் எடுக்கிறோம். இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது சி.வி. சண்முகனுடைய நிலைப்பாடு. அவர் கொஞ்சம் ரோஷக்காரர், கொஞ்சம் சுயமரியாதை உள்ளவர். ஆகவே அவர் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்துவிட்டு அவர் வீட்டில் இருந்து விட்டார். இப்போது ஒருவேளை 6 எம்எல்ஏக்கள்லாம் வந்தால் என்ன திருப்பம் நடக்கும்? நான் கேள்விப்படுவது, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கக்கூடும். முன்பு அந்த மாதிரி புறக்கணிப்பு, தேர்தல் புறக்கணிப்பு, ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது தேர்தல்களிலே முறைகேடு நடைபெறலாம் என்று கருதிய சமயங்களில் அதிமுகவும் இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. கலைஞர் இருந்தபோதே திமுகவும் இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருக்கிறது. ஆகவே இடைத்தேர்தல்களை அதிமுக புறக்கணித்து திமுக போட்டியிடுமானால் அந்த முறை தாவேகா இந்த இடைத்தேர்தல்களில் சுலபமாக வெற்றி பெற முடியாது. 6 தொகுதிகளோ 5 தொகுதிகளோ அதில் 2ஓ 3ஓ திமுக வென்றாலும் நான் வியப்படைய மாட்டேன். தாவேகாவுக்கு பழைய வெற்றி கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இந்த கட்சித்தாவல் அரசியலை ஊக்குவித்த காரணத்தால் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் தேவையற்ற வகையில் மக்கள் மீது திணிக்கப்படுவதால் அந்த தொகுதி மக்களை அதிருப்தி அடையலாம். குறிப்பாக ராஜினாமா செய்தவர்களுக்கே சீட்டு கொடுப்பார்களானால் அது மக்கள் மத்தியிலே கோபத்தை கூட ஏற்படுத்தலாம். அதிமுக ஒருவேளை இடைத்தேர்தல்களை புறக்கணித்து திமுக வெர்சஸ் தாவேகா என்று மட்டுமே போட்டி உருவாகுமானால் பாதிக்கு பாதி திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். திமுக பாதிக்கு பாதினா அவங்களுக்கு எந்த கூட்டணி சப்போர்ட்டும் இல்லை, அதிமுக களத்தில் இருக்குது. பாஜக அதிமுக கூட சப்போர்ட் பண்ணி இந்த தேர்தலில் நிற்குமா, அவங்க தனி கேண்டிடேட் விடுவாங்களா அப்படின்னு தெரியல. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இப்போது நீடிக்கிற வரை பாரதிய ஜனதா வேட்பாளரை நிறுத்தாது என்பதுதான் என்னுடைய பார்வை. இல்லை, அசெம்பிளிக்குள்ளே நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குது,
நம்பிக்கை தீர்மானத்திற்கு அவங்க எதிராக வாக்களிக்கும் போது நாங்கள் நடுநிலைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போவுமே அந்த என்டிஏ அலையன்ஸ் தமிழ்நாட்டில் பிரேக் ஆயிடுச்சுல. இந்திய அலையன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்றது அந்த நீங்கள் சட்டமன்ற நிகழ்வை பொறுத்து சொல்லுகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மையக்குழு கூட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்கிறது. திரு BL சந்தோஷ் அவர்கள் வருகை தந்தார். கோவையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது. அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்று நாம் அதை வைத்துக் கொண்டு எடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் தேர்தல் இடைத்தேர்தல் களத்திலே போய் பாரதிய ஜனதா போட்டியிட்டு தன்னுடைய கையை சுட்டுக்கொள்ளும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அப்போ இந்த காம்படிஷனில் திமுக எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? நான் என்ன சொல்லுகிறேன், இப்போது இந்த அரசு மீது குறுகிய காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். 6 மாதத்திற்குள் இப்போது எதற்கு தேர்தல் வந்தது என்று மக்கள் சிந்திக்க மாட்டார்களா? இவர்களெல்லாம் ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்பினால் கட்சி மாறிவிட்டு வந்து நிற்கிறார்கள், அவர்களுக்கு சீட்டு கொடுக்கிறார்கள் என்ற குறைந்தபட்ச சிந்தனை யோசனை மக்களுக்கு வராதா? ஆகவே மக்கள் மத்தியில் அதிருப்தி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இரண்டாவது, நாங்கள் மாற்றத்தை தருகிறோம் என்று சொன்னீர்கள், அந்த மாற்றம் காணோம். உங்களுடைய ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமை உடனடியாக நடந்திருக்கிறது, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நடந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிவு நிற்கவில்லை, தினந்தோறும் கொலைகள் நடைபெறுகின்றன. ஆகவே மக்கள் அதையும் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். விஜய் அவர்கள் தனித்து இருப்பதைப் போல இருக்கிறது, தீவிரமாக களத்தில் இறங்கி செயல்படவில்லை. ஆகவே அவர் செய்கிற முடிவு எல்லாவற்றையும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் மத்தியிலே இந்த மாதிரியான கேள்விகள் சிந்தனையில் மேலோங்கினால் திமுகவுக்கும் 2 இடங்களிலே வெற்றி பெற வாய்ப்பு உண்டு என்று தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஜெயிச்சவங்க எல்லாருமே அதிமுக வேட்பாளர்கள், அது அதிமுக செல்வாக்குள்ள பகுதிகள். அதிமுக செல்வாக்குள்ள பகுதிகளில் இன்னொரு இடைத்தேர்தல் வருகிற போது எப்படி திமுக ஜெயிக்கும் அப்படின்னு நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். அதிமுக ஒதுங்கி கொள்ளுகிறது, தேர்தல் ஒதுங்கிக்குது, தேர்தலில் ஒதுங்கிக்கிட்டாங்க. நான் தான் சொல்கிறேன், தேர்தல் புறக்கணிப்பு முடிவை எடுக்கக்கூடும் நான் கேள்விப்படுறேன். நான் அதிமுக வட்டாரங்கள்லேருந்து கேள்விப்படுறேன். தேர்தல் புறக்கணிப்பு முடிவை எடுத்து தாவேகாவை தோற்கடிப்பது, அது ஒரு வியூகம். அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு முடிவை எடுத்தாலே அதிமுக ஆதரவாளர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளர்கள் தாவேகாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள். ஏனென்றால் இந்த யோசனையை முன்வைத்திருப்பதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ். குதிரைபேர அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே களத்திலே திமுக தாவேகா என்று போட்டி இருக்குமானால் திமுக வேட்பாளர் பொது வேட்பாளராக பார்க்கப்படுவார். அன்புமணி இதை சொல்றாரு. அன்புமணி வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இப்போ அண்ணாமலை அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, ரொம்ப அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே சார். அண்ணாமலை அவர்கள் கோவையில் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அவர் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு சொந்த முறை பயணமாக துபாய் சென்றார். அங்கிருந்து அவர் நேபாளம் சென்றார் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். ஆகவே திரு அண்ணாமலை அவர்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தமிழகம் திரும்புவார். 2-3 தேதிகளில் திரும்புவார். 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் என்று நான் அறிகிறேன். அதற்கு பிறகுதான் அவர் ஒரு முடிவை எடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அவரை பயன்படுத்தி கொண்டால்தான் தமிழகத்தில் வளர்ச்சி பெறும் என்று நான் நீண்ட நாட்களாக கூறிக்கொண்டிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு ஆய்வுக்குழு கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த ஆய்வுக்குழு கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியவில்லை. தேர்தலை தமிழக பாரதிய ஜனதா கட்சி சரியான முறையில் எதிர்கொள்ளவில்லை என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அது அப்பட்டமாக தெரிந்த விஷயம். வெற்றி பெற வாய்ப்பில்லாத தொகுதிகளை அதிமுகவிடம் ஏற்றுக்கொண்டதே தவறு. அந்த தவறுக்கு யார் பொறுப்பானவர்கள்? எல் முருகனும் நயினார் நாகேந்திரனுமா அல்லது மேலிடமும் அதில் தெரிந்துதான் இதில் போய் சிக்கி கொண்டதா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பெரும் வீழ்ச்சியையும் சரிவையும் சந்தித்திருக்கிறது. இந்த சரிவிலிருந்து எப்படி நிமிர்ந்து வரப்போகிறது, அதற்காக என்ன வியூகம் வகுக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த நிலையில் திரு அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தொடங்குவாரா, பாரதிய ஜனதாவில் தலைவர் பொறுப்புக்கு கொண்டு வரப்படுவாரா என்பது போன்ற பல யூகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த யூகங்களின் அடிப்படையில் நாம் கருத்து கூறுவது சரியாக இருக்காது. திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளும் சரி, கட்சிக்கு வெளியிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள், கட்சி உறுப்பினர்கள் அல்ல, பிரதமர் நரேந்திர மோடி மீது மரியாதை உள்ள வாக்காளர்கள், அந்த வாக்காளர்கள் மத்தியிலும் சரி பெரும் செல்வாக்குடைய ஒரு ஆளுமை தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை. ஆகவே அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை அறிவதற்கு ஊடகவியலாளர்களும் காத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் இருப்பவர்களும் காத்திருக்கிறார்கள்.
யூகத்தின் அடிப்படையில் நான் எந்த முடிவுக்கும் வர தயாராக இல்லை. ஜூன் முதல் வாரத்தில் அவர் நாடு திரும்பிய பிறகு, தமிழகம் திரும்பிய பிறகு அவர் என்ன முடிவெடுப்பார் என்பதை அநேகமாக வெளிப்படுத்தி விடுவார், அல்லது நிருபர்கள் அவரிடம் இந்த கேள்வியை முன்வைப்பார்கள். அப்போது நமக்கு தெரிய வரும் என்று நான் நினைக்கிறேன். நேஷனல் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு அமித்ஷா நயனா நாகேந்திரன் பதவியேற்பு விழா அதே மேடையில் சொல்கிறாரு. தேசிய பொறுப்பு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த நகர்த்தலுக்கு அமித்ஷாவும் முயற்சி பண்ணல, மோடி அவர்கள் முயற்சி பண்ணல. இங்கே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அண்ணாமலை. ஒருவேளை கூட்டணிக்காக அவருக்கு பதவி கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இங்கே பேசக்கூடிய விஷயம், அதிமுக கூட்டணி கூட. பட் இப்பவும் ஒதுக்கி வைக்கக்கூடியது அப்படிங்கிறது பாஜக வேண்டுமென்றே இதை செஞ்சுட்டு இருக்கா? இல்லை, நான் அதை பற்றி கருத்து கூறுவது முறையாக இருக்காது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் சரியான வியூகங்களை வகுப்பதில், தமிழக விஷயத்தில் கடந்த தேர்தலில் சரியான வியூகங்களை வகுப்பதில் தவறிவிட்டதோ என்பதுதான் என்னுடைய பார்வை. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தமிழக அரசியலில் திரு அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலை சரியா பிரச்சாரம் செய்யாது, களத்தில் இல்லாதது காரணங்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கவில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி கட்சிக்காக தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் பேசியதையே சில பேர் ரசிக்கவில்லை என்றாலும் கட்சி கட்டளையை ஏற்று ஒரு உண்மையான காரியகர்த்தாவாக அவர் இருந்தார். சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதையெல்லாம் யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இந்த கட்சி கட்டளை ஏற்று சுற்றுப்பயணம்லாம் செஞ்சார். ஆளுநர்கள் நிற்கிறாங்க, மத்திய அமைச்சர் எம்எல்ஏ நிற்கிறாங்க, மாநில தலைவர்கள் எம்எல்ஏ நிற்கிறாங்க, செக்ரட்டரிஸ் நிற்கிறாங்க. அண்ணாமலை போட்டி இல்லையே சார், இங்கே கட்சி கட்டளை அவர் அந்த புள்ளியில் இல்லை, நான் போட்டியிட முடியாது. நான் பிரச்சாரமும் லிமிட்டடாகத்தான் பண்ண முடியும். தன்னுடைய தந்தையினுடைய உடல்நிலை சரியில்லை என்ற காரணங்களை எல்லாம் அவர் கூறியிருந்தார். அவர் போட்டியிட முடியாது என்று கூறியது அது அவருடைய சொந்த முடிவு. கட்சி கட்டளைக்கு மீறி அவர் என்ன செயல்பட்டார் என்று சொல்ல வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் இருந்தால் நான் தலைவர் பதவியில் நீடிக்க விரும்பவில்லை என்று சொன்னவர், திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மத்தியிலே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரை, பிரதமரை, இவர்களையெல்லாம் மேடையில் வைத்துக் கொண்டு பேசிய பிறகு தனது விசுவாசத்தை வேறு எந்த வகையில் அவர் நிரூபிக்க வேண்டும்? ஆகவே அண்ணாமலை மீது எந்த பழியையும் யாரும் கூற முடியாது. தோல்விக்கு சம்பந்தப்பட்ட வேறு சிலர் தான் பொறுப்பேற்க வேண்டும். மத்திய அமைச்சர்கள்லாம் காம்ப்ரமைஸ் பேசினாங்க, நீங்க தேர்தலில் போட்டியிடுங்க. இல்லை, அது குறித்து நான் விரிவாக விவாதிக்க விரும்பவில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய முழு உழைப்பு, அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த கட்சிக்கு பாடுபட்டிருக்கிறார். அதில் எந்த குறையும் காண இடமில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. தற்போதைய அரசியல் கள நிலவரம் குறித்து நிறைய தகவல்களை பதிவு செஞ்சீங்க, ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.